கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட நீதிமொழிகளின் புத்தகம் 14ஆம் அதிகாரத்தில் 27வது வசனத்தை நான் உங்களுக்கு படிக்க விரும்புகிறேன். இது மிகவும் ஒரு நல்ல ஒரு வார்த்தையாக காணப்படுகிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். பாருங்கள், இந்த கண்ணி என்று பார்க்குறீங்களா, மரண கண்ணி நம்முடைய கால்களுக்கு மறைவாக அந்த கண்ணிகளெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கண்ணிகளை நம்முடைய கண்கள் காணாது. அந்த கண்கள் பார்க்க முடியாத இடத்துல தான் வச்சுருப்பாங்க. நீங்கள்லாம் நம்ம ஆர்மியில் இராணுவத்தில் பார்த்துருப்போம், கண்ணி வெடிகளெல்லாம் வைத்திருப்பாங்க. அந்த கண்ணி அதோடு கூட பறவைகளை பிடிப்பதற்கு கண்ணி வைத்து தான் பிடிப்பார்கள். அதே போல் இவைகளெல்லாம் மறைவாகத்தான் காணப்படும். சத்துருவானவன் நம்முடைய வாழ்க்கையில் மறைவான காரியங்களை நமக்கு பல காரியங்களை கொண்டு வந்து நம்மை கீழே விழத்தள்ள பண்ணுவான். நமக்கு பல இழப்புகளை கொடுக்கக்கூடியவனாக இருப்பான். ஆபத்து நேரத்தில் நம்மை நெருக்கக்கூடியவனாக இருப்பான். அப்படிப்பட்ட நேரத்தில் வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவன் ஜீவ ஊற்றாய் இருக்கிறது. ஒரு ஜீவ தண்ணீர் என்று சொல்லவில்லை, இல்லாவிட்டால் ஒரு ஓடுகிற நதியைப் போல என்று சொல்லவில்லை. இது ஜீவ ஊற்று. இந்த ஜீவ ஊற்று என்பது பூமிக்கடியிலே ஊறுகிறதான ஒரு காரியம். தொடர்ந்து அது ஊறிக்கொண்டே இருக்கும். அந்த ஊற்று, அந்த கண் இருக்கும் பொழுது கண் திறந்து பார்க்கும் பொழுது தண்ணி பீரிட்டு அடித்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதமான காரியம் நமக்கு இருக்கின்ற வேளையில் நமக்கு எதிராக மறைவாக காணப்படுகிற எல்லா ஆபத்துகளிலிருந்தும் நம்ம காக்கப்படுவோம் என்று இந்த நீதிமொழிகளிலே பின்பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் ஒன்றை குறித்தும் கவலைப்பட வேண்டியதில்லை. நமக்கு ஒரே ஒரு காரியம், நம்ம கர்த்தருக்கு பயந்து நம்முடைய நடக்கின்ற வழியில் நம்முடைய நடைகள், நம்முடைய எல்லா காரியங்களிலும் கர்த்தருக்கு உகந்ததாக நடக்கும் பொழுது அந்த பயம் நமக்கு ஒரு ஜீவ ஊற்றாக இருந்து நமக்கு அறியாமல் காணப்படுகிற மரண கண்ணிகளிலிருந்து அது தப்பு வைக்கக்கூடியதாக இருக்கிறது. அதிலிருந்து நாம் எளிதாக தப்பித்து கொள்ளலாம். ஒருவேளை பல நேரங்களிலே ஆபத்துகள் விபத்துகள் வருகின்ற வேளையில் அதை நாம் இந்த ஊற்று நமக்குள்ளாக காணப்படும் பொழுது, ஜீவ ஊற்றாக இருக்கும் பொழுது அது நம்மை தப்பு வைக்க வல்லதாக இருக்கிறது. அந்த ஜீவ ஊற்றுக்கு காரணராகிய கர்த்தரை நாம் பார்ப்போமா? நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு பயப்படுகிற பயம் ஒரு ஜீவ ஊற்று, ஒரு ஸ்ப்ரிங் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை போல் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு ஸ்ப்ரிங் எங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட உதவி செய்யுங்க, காத்துக்கொள்ளுங்க. இது நிமித்தமாக எங்களுக்கு மறைவாக காணப்படுகிற எல்லா காரியத்திலிருந்தும் தப்பித்துக்கொள்ள உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு உங்களுக்கு வரக்கூடிய மறைவான கண்ணிகளிலிருந்து அவர் தப்புவிக்க வல்லவர்.